ஒரு ஸ்கூட்டி. அதை எடுத்து வந்திருக்கலாம்ல, பேசாம நான் அதில் உட்காந்து வந்திருப்பல, டக்குன்னு போயிருக்கலாம்ல வீட்டுக்கு. என் வண்டியை பற்றி பேசலன்னா உங்களுக்கு பொறுக்காதே. எப்பா பார்த்தாலும் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் என்ற வண்டி பற்றியே பேசுகிறாங்க. நானே எங்கள் அம்மாட்டா பாட்டு புது வண்டி வாங்கிட்டாங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ கூட பாரு, அந்த வண்டியை பற்றி திட்டிட்டு கேவலமாக பேசிட்டு ஆனாலும் அந்த வண்டி கொண்டு வந்திருந்து வருவேன்னு சொல்கிறான். சா, என் வண்டிக்கு இருக்கிற மதிப்பே இவ்வளோதானே இந்த பிள்ளைங்கிட்ட. பாரு, நான் இந்த ஊரில் நல்ல பெரிய வண்டி வாங்கி சரக்கு முறுக்குன்னு வரதான் போகிறேன். வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்டா மலையில சேத்துக்குள்ள கூட இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறா? உன்னோட ஸ்பீடுக்கு என்னால் வரவே முடியலடா. கொஞ்சம் மெதுவாக தான் நடவேன். இதுக்கு மேலே மெதுவாக நடந்தா இங்கே உட்காந்துக்க வேண்டியதுதான். நானே மொல்ல தான் போயிட்டுக்கிறேன். அப்படியே வா, மலையில வந்து மெதுவாக போகிறதாமா. காலையிலே மழை வந்து அவஸ்தை பண்ணுதுப்பா சாமி. சரி, இதுவும் நல்லதுக்குதா. இல்லாட்டி நம்ம தோட்டத்துக்கு போம்பாங்க. இப்போ இன்னைக்கு தோட்டத்துக்கு போகிறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். என்னடா தோட்டத்துக்கு போய் என்ன வேலை பார்க்கறவனாவே பேசுகிற? சாப்பாடு கொடுக்குறதுக்கு தானே போவேன். நீ என்னமோ வேலை செஞ்சு சீன் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிற. அதால உனக்கு என்ன தெரிய போகுது? டெய்லி போய் பார்த்தா தானே தெரியும். உங்களுக்கு என்ன ஆவண பிள்ளைங்கன்னு நிறைய சலுகை கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் அப்படியா? எங்கள் அம்மா தோட்டத்தை எடுத்து அடி நடிச்சு துரத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. எனக்கு மாராச்சு பிங்கி ஒளிய என்னை விட மாட்டாங்க. சரிடா, நான் இப்படியே வீட்டுக்கு போகிறேன். நீ அப்படியே கிளம்பு, சரியா? சரி. சோனி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? நான் வேணா அங்கே வரட்டுமா? வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும். சரிடா வா, உன்னை யார் வர வேண்டாம்னு சொன்னா? நீ தான் வரவே இல்லை. உன்னோட நல்ல கை வச்சுட்டு எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளேயே அங்கேயும் போய்க்கிற. எங்கள் வீட்டுக்கே வரவே இல்லை இப்போலாம். இல்லை இன்னைக்கு மழை வருதுல்ல, அவனுங்களும் எங்கேயும் வர மாட்டாங்க. நான் வேணா அப்புறமா வரேன். சரிடா, சரி அப்படியே நான் கிளம்புறேன். சரி மாயா. என்னடா பால் வாங்கிட்டு வந்துட்டியா? இவ்வளோ நேரமாடா வாங்கிட்டு வரதுக்கு? மணி வேறு என்னாச்சுன்னு? என்ன 9 தான் ஆச்சு. இப்போ என்ன ஒரு நாளைக்கு லேட்டாக குடிச்சா? ஆனால் மழை வந்துட்டு இருக்குதுல்ல, அதான் ஏற்கனவே எல்லாம் வரக்காப்பி போட்டு குடிச்சிருப்பீங்க. அப்பா விட்டு இக்கடிக்கு போயிருப்பாங்க. மழையில் போய் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு பெரிய விஷயம். இதெல்லாம் 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சுன்னு கொண்டு போய் வைமா. நானே ரொம்ப டயர்டாக வந்திருக்கா. எனக்கு பசிக்குது. சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? இட்லி தான் ஊற்றி வச்சிருக்கிறா. வெந்துருச்சு, போட்டு தரட்டுமா? ஐயோ, மழையில வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, என்ன காலம் வந்தாலும் உங்களுக்கு இந்த இட்லி மட்டும் தான் செய்ய தோணும். ஏன்னா வேற எதுவுமே செய்ய தோணாதா? ஏன்டா இட்லிக்கு என்ன? அதெல்லாம் 2-3 சட்னி வச்சு நல்லா செஞ்சிருக்கிறா. சூடாக இருக்குது, ஆனால் அருமையாக இருக்குது. சாப்பிடு. நீ எத்தனை சட்னி வச்சாலும் எனக்கு இட்லி வேண்டாம். ஐயோ, வேண்டான்னு சொன்னாலும் பசியாக இருப்போம். பசி தாங்க மாட்டோமே நம்ம. என்ன பண்ணுறது? அம்மா, அந்த இட்லியெல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி அது கூட கொஞ்சம் சட்னியெல்லாம் வச்சு கொண்டு வாங்க. அப்போ வச்சு ஏதாவது நல்லா இருக்குதான்னு பார்க்குறேன் இந்த மலைக்கு சாப்பிட்றதுக்கு. எனக்கு வாய்க்கு அவ்வளோ வனத்தியாக கேட்குதா? ஏண்டா செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் போய் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுங்கிற. நம்ம இருக்கிற வச்சு சாப்பிடு. உங்களுக்கு மலையில் போய் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலா? இது கூட செஞ்சு தர மாட்டீங்களா? அவன் எங்கே என்னோட உடன் பிறப்பு? அவகிட்ட சொல்லுங்க, அவன் நல்லா ஃப்ரை பண்ணி தருவா. அவளுக்கு பதிலாக தானே பால் வாங்க போனேன். அதனால எனக்கு அவள் தான் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். போய் சொல்லுங்க, அவள் பண்ணால் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னமோட நான் போய் சொல்கிறா, அவள் செஞ்சாதான் செய்வா. செய்யலைன்னா அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் திங்கணும். பார்த்துக்கோ. போய் சொல்லுங்கம்மா, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா. எப்படியெல்லாம் கேட்குறான் பாருங்க. ஆனால் பூ மாதிரி செய்வாளே என்னமோ தெரியலையே. அவன் சொன்ன சண்டைக்கெல்லாம் வருவா. அவன் செஞ்சுட்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது? பேசாமல் ஃபோனாவது பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன ஃபோனில் ஒன்றுமே வரல இன்ட்ரெஸ்டிங்காகவே. எதாவது பார்க்குறதுனே தெரிய மாட்டேங்குது. அவன் இவன் கூட சண்டை போடுறான், இவன் கூட சண்டை போடுறான். இதையே பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபோன் எடுத்தாலே தலைவலி தாப்பா வருது. இவன் பார்த்து ஜாலியாக ஃபோன் நோண்டிட்டுக்கா, நான் மட்டும் இவனுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். டேய் என் தங்கச்சி பூ மாதிரி எனக்காக டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாளா? கொண்டா. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, வர வரைக்கும் என்ன பண்ணுறதுனா சும்மா ஃபோன் வச்சுட்டு இருந்தேன். கொண்டா என்ன தின்னு தொலை. எப்படி இருக்குதுன்னு சொல்லு, நல்லா இருக்குதா இல்லையான்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுதுல்ல. பரவாயில்லையே, இவ்வளோ சட்னி வச்சிருக்கீங்க. நான் எப்போ சில்லி இட்லி மாதிரி சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்போ தான் இவ்வளோ சட்னி வைப்பீங்க. ஏமா இப்போன்னு பார்த்து ஒன்று வச்சிருக்கலாம்ல? சொல்லுவேன். எல்லா நாயும் பேசு. நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, சட்னி இருக்குது, இட்லியே சாப்பிடுன்னு. பெரிய வினாட்ட பேசிட்டு இருக்கிறான். எனக்கு இன்னைக்கு இட்லி அந்த மாதிரி சாப்பிட தோணலா. என் தங்கச்சி கையால் இப்படி ஃப்ரை இட்லி சாப்பிடணும்னு தான் தோணுது. சரி, நான் சாப்பிட்றேன். நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்கே எப்படியெல்லாம் நடிக்கிறா மாதிரி. இப்போ இதை வச்சு ஓட்டியாச்சு. நீ மத்தியானத்துக்கு என்னம்மா? நீ தோட்டத்துக்குள்ள போக வேண்டாளா? அதான் மழை வருதுல்ல. ஆமாடா, தோட்டத்துக்கு போக வேண்டாம். அவங்க அப்பாவும் நீ வர வேண்டான்ட்டாரு. தண்ணி விடுற வேலையும் இல்லையாம்மா. மழையில் போய் என்ன பண்ணுறது? அவர் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு. வரும்போது ஏதா கோழிக்கறி எல்லாம் கொண்டு வரானாங்க. வந்துச்சுன்னா குழம்பு ஏதாவது வச்சுட்டு சோத்தாக்கி வச்சிடறேன். அப்புறம் பொழுதோடையே அதுதான். அப்புறம் வேற எல்லாம் ஒன்றும் செஞ்சுட்டு மாட்டேன். அப்படியா? சரி, அது போதும். இப்போ மாதிரி நீ சோனி வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லு, நானும் வரேன். மழை தூடிட்டே இருக்குது, நீ தனியாக போக வேண்டாம். நான் வண்டியில் கூட்டிகிட்டு வந்து விடுவீங்க. இப்போதான் அக்கறை இவனுக்கு. அதெல்லாம் நானே போய்க்க வேண்டாம். அவனுக்கு எதுக்கு சிரமம்? என் தங்கச்சி கஷ்டப்பட்டா என் மனசு தாங்குமா? அதனால நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன். சரியா? எனக்காக என்னெல்லாம் செய்கிற வேலையெல்லாம் இது கூட இந்த அண்ணன் செய்ய மாட்டேன்னா அவனுக்கு போகிறப்ப சொல்லு. அவன் தான் சொல்கிறான் பூ மாதிரி, அவன் கூடயே போ. ஆனால் போங்கம்மா, இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இப்போல்லாம் இப்படி தான் பேசுவான். அவனால ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணானா அப்படியே பாதியிலே நீ விட்டுட்டு ஓடிடுவான். அவனை பற்றி எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? போகிறப்ப பார்த்துக்கலாம். நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறானே. இதுக்கு தான் கூட பிறந்தவாங்கிறது போல. கூட பிறந்தனாலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். என்னம்மா நீ சூடாக சாப்பிடுந்தா? அவங்க சோனி அவன் ஏமா மழை வந்துட்டு இருக்குது, வெளியே ட்ரம்ல
தண்ணி பிடிக்க சொன்னீங்களா மழை தண்ணி அவன் அங்கே போய் பிடிச்சிட்டு இருக்கிறா. ஆமாதுண்ணா என்ன ட்ரம்ம தூக்கி வச்சுட்டு அது பாட்டுக்கு நிறையுது. அவன் என்ன கூடையாவா நினைய சொன்ன வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு அது பாட்டுக்கு நடந்து கீழே போனால் போயிட்டு போகுது. அதுக்கப்புறமா ஏதோ துணி துவைக்கிறதுக்கு ஆகும்ல, மழை தண்ணியில் துணி துவைச்சா நல்லா இருக்கும்ல. சரி அதான் அந்த ட்ரம்மை மட்டும் தூக்கி வச்சுட்டு வாடினேன். அவன் அங்கே இருக்கிறாளா? ஆமாம் அவங்க மழையில தான் ஆடிட்டு கிடக்குறான். ஸோ இந்த பிள்ளை ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்குது? உங்ககிட்ட வேலை சொல்கிறதே பெரிய இதாக இருக்குது எனக்கு. உங்கள் அப்பா வேற இப்போ இல்லை வந்தாருன்னா என்ன பண்ணுறது? ஏதாவது சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா என்ன இதை பேசுவாங்க பிள்ளைங்களை ஒழுங்கு கவனிச்சுக்கலான்ட்டு. பாரு எனக்கே பாரு முடியாமல் கிடக்குறேன் நானு. எனக்கே சளி பிடிச்சிட்டு பாரு ஒரு மாதிரியா இருக்கிறேன். எந்த வழி செய்ய முடியாம இதையே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். சரி என்னத்தையோ பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமே நானும் இப்போ இதை பண்ணிட்டுக்கா. இவளுக்கு வேற ஏதாவதுன்னா நான் என்ன தனி பார்க்க முடியும்? அவளை முதல் வர சொல்லுப்போ. கத்தவும் முடியல என்னால் இங்கிருந்து. எனக்கே மண்டை வலி கை கால் வலி படுத்துக்கலாமா இருக்குது. சரி ஏதோ ஒன்று வயிற்றுக்கு செஞ்சு கொடுத்துட்டாச்சு ஏதா உட்காந்துக்கலான்னு பார்த்தா இவன் வேற அவள் முதல்ல வர சொல்லடி போடி. கத்தவே முடியல என்னால. சரிம்மா. சோனி சோனி வரேன்டி. ட்ரம்மு நிறைய போகுது. ட்ரம்மு நிறைஞ்சா மட்டும் அங்கே என்னடி பண்ண போறா? சீக்கிரம் வா அம்மா திட்டுறாங்க. சரி வரேன். என்னடி குந்தாணி இவ்வளவு வேகமா ஓடுற? வாடி வா யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன சின்ன பிள்ளையாக்காவும் நிலாக்காவும் இப்படி தலை தெறிக்க ஓடி வராங்க? யாரும் இவங்களை துரத்துற மாதிரி? சீக்கிரம் வா சின்னப்புலா. ஏடி ட்ரம்மை தூக்கி வச்சுட்டு வாடின்னு தானே சொன்னேன். எதுக்கு அங்கே போய் மழையில் நின்றுட்டு இருந்த நீ? இல்லைம்மா நான் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தேன். சரி ட்ரம்மில் தண்ணி நிறைஞ்சது அந்த பைப் ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதை ஆஃப் பண்ணி என்ன பண்ண போறா? அது எப்படி இருந்தாலும் அது மழை தண்ணி தானே, அது வெளியே தான் வரும்னு மேலே நீ என்ன பண்ணுறது? ஏதாவது கூறு இருக்குதா உனக்கு? சரி வா சாப்பிடுவா நீ. சரிம்மா எனக்கு பசிக்கு. பாரு நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. பாரு உனக்கு இருமல் வர ஆரம்பிச்சிருச்சாட்டு இருக்குது. சரி சாப்பிடுங்க. ஏதாவது சுக்குமல்லி காப்பி போட்டாச்சு குடிக்கலாம். பால் வேற வாங்கிட்டு வர சொன்னேன். நீ பால் குடிச்சு எச்சா இருக்குது. மாயா நீ சாப்பிட்டுட்டு இந்த பாலுக்கு ஃப்ரிட்ஜிலே வச்சிரு சாமி. சரிம்மா அப்புறம் எதுக்குமா மலையில பால் வாங்க போக சொன்னீங்க? காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமா வாங்கிருக்கலாம்ல மெதுவா. சரி போ சாயங்காலம் ஏதாவது காப்பியை டீயா போட்டுக்கலாம். பாத்தியா நான் தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கிறேன். என்னை விட முன்னாடி ஓடி வந்தீங்களா? பாரு இப்ப நான் தான் முதல்ல வந்திருக்கேன். குந்தாணி என்னை விட நீ ஃபாஸ்டா போலாம் நினைச்சிட்டியா? அது முடியாதுடி முடியாது. ஐயோ இவங்க இங்க வரப்பவே இப்படி ஓடி வந்தாங்களா? என்ன சின்ன புள்ள யார்கிட்ட பேசிட்டு இருக்கற? இந்த சோனி நீ போய் சாப்பிடு போ. சரிம்மா. மாயா எந்திரச்சு வாடி நம்ம ரூம்லயே போய் சாப்பிடலாம். சரி சோனி. அம்மா நாங்க ரூம்லயே போய் சாப்பிடுறோம். சரி எடுத்து போய் சாப்பிடுங்க. வேணும்னா மறக்க வந்து போட்டுக்காங்க. ஊடியெல்லாம் நிறைய சுட்டு வச்சிருக்கேன் சரியா? சரிம்மா. முன்னாடி வந்து என்னடி உனக்காச்சும் லைட்டா நனைஞ்சிருக்கா? நான் பாரு நனையாம வந்திருக்கிறேன். என்னடி உங்க பிரச்சனை? காலங்கத்தால இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க வந்து தொல்லை பண்றக்கா வரோம்? பாவம் அந்த அண்ணன் வேற ஊர்ல இல்லையே. பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுவீங்களே நாங்க ஏதோ வந்து பேசிட்டுக்கலாம் வந்தா எங்களை போய் தொல்லைன்னு சொல்றீங்க. ஏக்கா அடி நீங்க வர்றது பெருசு இல்ல. அது என்னத்துக்குடி ஏதோ சொல்லி எத்த தலைவலி வர வைக்கிறீங்க எனக்கு. அதுதாண்டி நல்ல நாய் மாதிரி பேச மாட்டேறீங்க. பைத்தியக்காரத்தனமாவே பேசுறீங்க. மாதிரியே பேசுறீங்க நீங்களும். நாங்க என்ன அப்படியா இருக்கிறோம்? சரி என்னமோ சொல்லிட்டு போங்க. நீங்க தானே அது ஓடி வந்ததுல வயிறு வேற பசிக்குதே. என்னக்கா பூரியா செஞ்சிருக்கீங்க? பரவாயில்ல நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறா. சரிக்கா ஒரு தட்டை எடுத்து ஒரு 4 பூரி வச்சு கொடுங்கக்கா. அப்பதான் ஓடி வந்ததுக்கு சாப்பிட்டாதா நல்லா இருக்கும். மழையில வேற ஓடி வந்தேனா இப்போ சூடா பூரி உள்ள தள்ளுனாதான் தெம்பு வரும். ஆமாக்கா எனக்கும் அப்படியே இன்னொரு 4 பூரி வச்சு கொடுக்கா. நான் காலையில ஒண்ணுமே சாப்பிடல. இவளாச்சும் ஏதாவது தின்னுட்டு தான் வந்திருப்பா. ஏண்டி ஏன் வீட்டுல எல்லாம் சமைக்கலையா? இல்லக்கா அது அந்த கிளவி வரவே இல்லக்கா. என்ற புருஷன் மட்டும் தான் மறுபடியும் வந்தான். அந்த கிளவி இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு வருதாமா. அதான் லீவு முடிய போகுதுல்ல. இனி பிள்ளைங்களுக்கு கட்ட வரதா ஸ்கூலுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கிளவியில் 2 நாளைக்கு இருந்துட்டு வரேன்னு சொல்லிடுச்சாமா. அப்புறம் அந்த டொப்பிக்காரன் தானே அந்த ஆளுக்கு போய் நான் எனக்கு போய் செஞ்சு கொடுக்குறது. அந்த ஆளு போய் ஆஃபீஸ் கேண்டீன்லேயே சாப்பிட சொல்லிட்டு நான் காப்பி மட்டும் போட்டு குடிச்சிட்டு பிரெட் இருந்தது 2 சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே அங்கே உட்காந்து என்ன பண்ணுறது? அதான் இந்த பக்கம் வந்துட்டேன். சரிக்கா அவ கசம் பேசிட்டே இருப்பாக்கா. நீ பூரி கொடுக்கா. சூடாரி போகுது. சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சரி சாப்பிடுங்கடி. அது எதுக்கு அப்படி ஓடி வந்தீங்களாம்மா? அது ஒன்றும் இல்லைக்கா மழை வந்துட்டு இருந்ததுல்ல. அதான் நீ ஃபர்ஸ்ட் போவையா நான் ஃபர்ஸ்ட் போவையான்னு பேசிட்டு வந்தேம்மா. திடீர்னு ஓட்டம் முடிச்சு ஆரம்பிச்சிட்டா. நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நானும் இவளை இழுச்சிட்டு தள்ளிட்டு முன்னாடியே ஓடி வந்தேன். என்ன பண்றது? வீட்டுக்கிட்ட வரும்போது இவன் முன்னாடி உள்ள நுழைஞ்சிட்டா. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. சரி சாப்பிடுங்க. இன்னும் 2 பூரி வைக்கட்டுமா? சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறக்கா. இந்த மலைக்கு நல்ல சூடான பூரி சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குதுக்கா. ஆமாக்கா பூரி எல்லாம் நிறைய தானே செஞ்சிருக்கீங்க. செஞ்சிருக்கண்டி எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. சரிக்கா சூப்பரா இருக்குதுக்கா. நானே பூரி செஞ்சு சாப்பிடணும்னு எவ்வளவு நாளா நினைச்சிட்டே இருந்தா நான் செய்யவே இல்லை. இன்னைக்குதான் நல்ல சந்தர்ப்பமா கிடைச்சிருக்குது. மலையில பூரி சாப்பிட்றது எவ்வளவு சுகமா இருக்குது. ஏன் சிறப்புலா? ஓசல கிடைச்சா நல்லா சுகமா தாண்டி இருக்கும். நீ எப்படி பூரி செஞ்சு சாப்பிட்ட? பேச்சு மட்டும் தான் வாய்க்கிலேயே பேசுவ. போடி இவன் மட்டும் அப்படியே செஞ்சு கிழிச்சு தள்ளிடுவான். எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுல எங்க அத்தை செய்ய போகுது, உங்க வீட்டுல உங்க அத்தை செய்ய போகுது. இதுல என்ன ஆக மொத்தம் 2 பேரும் செய்யறது இல்லையா? அப்புறம் என்ன பேசாம சாப்பிட்டு தொடங்கி சும்மா கசன்னு பேசிட்டு இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இவ்வளவு வேற வந்து இம்சை பண்ணிட்டு சாப்பிடுங்க சீக்கிரமா. நான் அடுப்பு கட்ட இருந்து அந்த பக்கம் போகட்டும். சின்ன பிள்ளை அக்கா டென்ஷன் ஆகுறாங்கடி. பேசாம சாப்பிட்டுட்டு வா. நம்ம அக்கா போய் பேசிக்கலாம். ஆமா
அக்கா நம்ம வேணா ஆஸ்பத்திரிக்கு போகலாமாக்கா? நீங்கள் தான் முடியலன்னு சொல்கிறீங்களா? நான் வேணா கார் எடுத்துகிட்டு வரட்டுமா? போயிட்டு வரலாமாக்கா? இன்னைக்கு வேலையும் இல்லையில, சும்மா தான் இருக்க போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன புள்ள. நான் வீட்டில் இருக்கிற மாத்திரவே போட்டுட்டு அப்படியே சமாளிச்சுக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லக்கா, சும்மா தானே இருப்போம், போயிட்டு வரலாம். ஆமாடி, நீங்க ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு என்னைய இழுத்து விடுங்க இதுல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேலை இல்லையாம்மா வேலை? உங்களுக்கு வர வேலை எல்லாமே இருக்கும். எனக்கு இருக்கிற வேலையை செய்ய முடியாம நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். பேசாம தின்னு டக்குனு வாங்க. நல்லது சொன்னாலே இந்த அக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி விடு சின்ன புள்ள, இன்னைக்கு நாள் முழுக்க இங்கே தான் கிடக்கணும் போல இருக்குது. அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போனா அங்கே ஏதாவது கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு வரலான்னு பார்த்தேன்.